பிளட் டெஸ்ட் வச்சாங்களா? அதுல எனக்கு A+ போட்டிருக்காங்க. நீ கேன் பாஸ் இன் ஸ்கூல் டெஸ்ட், ஆல்சோ காலேஜ் டெஸ்ட். யாராவது பாஸ் இன் பிளட் டெஸ்டா? இவர்தான் அன்றைய பரட்டை, இன்றைய பரோட்டா. என்னடி ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்க என்ன சொல்லிட்டு ஊரு பூரா கம்பட் அடிச்சுட்டு வர வெக்கமால உனக்கு? அன்னைக்கு குருவம்மா, இன்னைக்கு கருவாயிடுச்சு. அது இல்லம்மா, எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு பிளட் டெஸ்ட் வச்சாங்களா? அதுல என் பேருக்கு முன்னாடி A+ன்னு போட்டிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நம்ம காக்காக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவளை கட்டிக்க எந்த மடப்பையன் வருவாடும் சொன்னாரம்மா. இவன் என்னோட பட்டமகளே கனவு காண்றவன். அது மட்டும் இல்லம்மா, அவளுக்கு இருக்கிற அழகான குரலுக்கு பறவை முடியாம மாதிரி அவ பெரிய பாடகியா வருவான்னு சொன்னாங்கம்மா. யாருமே ராசா இந்த சப்பாத்திய கல்யாணம் கட்டிட்டு நம்ம சொத்து பத்தி எல்லாம் காப்பாத்து. அதை வந்துட்டு பாடாளம் பாட்டு ஓயா உன் மூஞ்சி நீயே கட்டி போகணும். அன்றைய சப்பானி, இன்றைய சப்பாத்தி. காக்கா, நீ பாஸ் ஆன விஷயத்த ஊர் ஃபுல்லா சொன்னியே காக்கா, எனக்கு சொல்லவே இல்லையே. ஆமா, இவரு பெரிய கமலஹாசன், இவருக்கு வந்து சொல்றாங்க சிப்பா காமெடி தலையா. இவன் என்ன பத்த ராசாடி. உனக்கு வேற வேலையில அவனுக்கு வேற வேலை. வாந்தி வந்தா வாயா மூடுவ. இது எப்படி இது? சூப்பர். அது புரோட்டா சப்பாத்தி வராம பாரு. டேய் கூப்பிடுறானே. சப்பாத்தி வாடா. டேய் சப்பாத்தி. டேய் செவுடா வாடா. ஏய் படமா குடு. ஏய் அமுக்குடா. ஆமா, காக்கா சோகா பாடுவாராம, நீ பாத்துக்கடா? பாத்ரூம் போனோம், அவசரமா வருது, மக்கு குடு. ஏய் காக்கா பத்தி கேக்குறேன்டா நானு. பாத்ரூம் போனோம், அவசரமா வருது, மக்கு குடு. காக்காவோட காக்கா அம்மா சோகா பாடுவாங்களாம. பாத்ரூம் போனோம், அவசரமா வருது, மக்கு குடு. ஏய் நம்ம காக்கா இருக்கிற அழகுக்கும் குரலுக்கும் அவளை கட்டிக்க சீமையில இருந்து கோட் சூட்டை போட்டு அவன அதுதான் வருவான். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. இவர்தான் அன்றைய டாக்டர், இன்றைய பிச்சை. டாடி மம்மி பிச்சை போடுங்கம்மா. டாடி மம்மி பிச்சை போடுங்கம்மா. இந்தா அதாடி மாமின்னு போய் அழகாச. எடுபட்ட பையன், பிச்சைக்கார பையன், என்ன திருமணி அவனுக்கு. யாரம்மா திருப்பி காலங்கத்தில் ஆரம்பிச்சுட்ட நீ? புதுசா ஒரு பிச்சைக்கார பையன் வந்திருக்கான் இந்த ஊருக்கு. என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுல போய் சாப்பிடு, அவன மாதிரி சமைக்க கத்துக்கோ சொல்றாண்டி. என்ன திமிரடி அவனுக்கு. யார் இவன் இவ்வளவு புத்திசாலியா இருக்கானு? அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. போய் பார்த்துட்டு வருவோம்.